சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். நிறைய பேர் இந்த பிரசன்னம் வகுப்புக்காக நீங்கள் என்கொயர் பண்ணியிருக்கேன். இந்த பிரசன்னத்துக்காக பயிற்சி பெறணும்னு நினைக்கிறவங்க, இந்த பிரசன்னம் சோழி பிரசன்னத்துக்காக பயிற்சி பெறணும்னு நினைக்கிறவங்க, இது ரொம்ப 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 ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். பிரசன்னம்னா என்ன, அதற்குண்டான மகத்துவம் முக்கியத்துவம் என்ன, பிரசன்னத்திலே நிறைய வகைகள் இருந்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இதில் ஜோதிட சம்பந்தமாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்க, அடிப்படை ஜோதிடம் படித்தவங்க தாராளமாக இதை படித்து கொள்ளலாம். 9952306111 9952306111 நீங்கள் அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இதை உங்களுக்கு புரியும். ஆக நீங்கள் இந்த வகுப்பில் சேரணுங்க, இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளுக்கு உண்டான விசேஷங்கள் பஞ்சாங்க குறிப்பு இதோ. நான் ஒருத்தவங்களை ஆண்டாள் கோயிலுக்காக போக சொல்லியிருந்தேன். அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்லியிருந்தேன். அவங்க ஆண்டாள் கோயிலுக்கு இங்கேருந்து புறப்படுறாங்க, கோயில்கிட்ட போகிறாங்க, கோயிலுடைய முன்வாசல் எட்டுறாங்க. அங்கே இருக்கும் பொழுது இவங்க என்னத்துக்காக பிரார்த்தனை பண்ணாங்களோ அந்த காரியம் அங்கே நடக்குது. அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். வெளியில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப 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 ஆனந்தப்பட்டாங்க. சார், உண்மையாகவே இறைவன் கொடுத்த வரம் சார். நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னது, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தது அவ்வளோ சிறப்பு. நான் உள்ளே போல் அந்த காரியம் நடந்துடுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உள்ளே அங்கே அந்த தெரிஞ்சவங்க கூட்டிகிட்டு போய் தரிசனம் பண்ணி வச்சு அந்த சுவாமியினுடைய எல்லோரும் மன சங்கடத்தோடு கோயிலுக்கு போவாங்கன்னு சொன்னேன்ல, நான் கிளம்பும் போது சங்கடத்தோடு போனேன். கோயில் வாசலை எட்டினேன். அந்த வாசல் எட்டி உள்ளே போகும் பொழுது மன திருப்தியோடு போனேன், ஆனந்தத்தோடு போனேன். இந்த காரியம் நடந்துடுது சார். உண்மையாகவே ஆண்டாளுக்கு இவ்வளோ சக்தி இருக்குது, இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இறைவனுடைய பக்தியில் மட்டும்தான் நடக்கும். இறைவனுடைய மிராக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நடக்கும். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் இதோ. மேஷ ராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன 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 விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். பிரயாணங்கள் மன திருப்தியை தரும். மாற்றங்கள் தான் மன முன்னேற்றத்தை தரும். இதெல்லாம் மாற்றம் பண்ண 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 நல்ல ஒரு 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 விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெளிப்படும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். குழந்தைகள் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான பிரயாணம் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். வேலையாட்கள் ஒரு வேளை வரலைன்னா, அச்சோ நான் தான் எல்லா வேலையும் பண்ணமா அப்படின்னு சொல்லி அப்பப்போ கவலைப்படுவேன். எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடி வரும். வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி விசேஷங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் மேஷ ராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா குடும்பம் சகிதமான விஷயங்கள் மட்டும் இன்றைக்கி நிறையா பேசுவீங்க. குழந்தைகளுக்கு வேண்டி குடும்ப பிரச்சனைகள் ஏதேனும் அந்த பிரச்சனைகளை பெருசாக நினைக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு பணம் யார்ட்டையாவது வரணும் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி சிந்தனை. இன்னைக்கு இந்த காரியம் நடக்க 11 மணிக்கு வரேங்கிறா, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. திருமண காரியம், திருமணம் இது சம்மந்தமான பேச்சுவார்த்தை, சொந்த பந்தங்கள்லாம் பேசுகிறா, எல்லாம் முடிய போகிறது, காரியம் சக்ஸஸ் ஆகிடுதுன்னா அப்புறம் என்ன வேற என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆனந்தம். அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் கடை, அதே சமயத்தில் ஒரு கடை பார்த்து வைக்கிறது, ஒரு ஃபுட்டு சம்மந்தமாக உணவு சம்மந்தமான விஷயங்கள். கடன் அதிகமாக இருந்தவாளுக்கு தீர்ந்துடும். இனி வரக்கிற காலங்கள்லாம் ஒரு அளவுக்கு நல்ல காலமாக உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்வது நல்லது. ரிஷபராசி நண்பர்களே, மிதுன ராசி நேயர்களே,
நடக்கிறது நடக்காமல் இருக்காது, நடக்காது இருக்கிறது நடக்கவே நடக்காது. அதில் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. எது நடக்கணுமோ அது நன்றாகவே நடந்துன்னு இருக்கிறது அதை விட பெஸ்ட்டு, இனி நடக்க போகிறது அதை விட சூப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சி மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். தெய்வ அனுகிரகங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் சில விஷயங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தங்கம் வெள்ளி பொருட்கள் வாங்கக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். மிதுன ராசி நேயர்களே, கடக ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தை பற்றிய சிந்தனை, பணத்தை பற்றிய சிந்தனை. இன்றைய தினத்தில் முயற்சிகள் உங்களுக்கு பலமான முயற்சியாகும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களை கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. பண வரவுகள் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. விளையாட்டுத்தனமாக செய்த விஷயங்கள் கூட இன்றைக்கி நல்லாப்பா, நல்லா சூப்பர்ப்பா, எப்படிப்பா இப்படி அப்படின்னு பல பேர் பாராட்டுவா. ப்ளேபேக் சிங்கராக இருந்துருக்கோம், பாட்டு பிடிச்சுட்டு இருக்கோம், இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுன்னு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் கூடி வரும். எனக்கு நிறைய திறமை இருக்குது, இறைவன் ஒரு வாய்ப்பு தரமாட்டாரான்னு வெயிட் பண்ணுறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்றைய தினத்தில். சிம்மராசி நேயர்களுக்கு ரொம்ப நல்ல நாள். இன்றைக்கி அருமையான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டுருக்கோம், ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சுருக்கோம், அதே மாதிரி செஃப்பாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, சமையல் கலைஞராக இருந்துட்டுருக்கோம், கேட்ரிங் சம்மந்தமாக, ஃபுட்டு சம்மந்தமாக எடுத்து செய்யக்கூடியவங்களுக்கு அருமையான பலன்கள் உண்டு. புது வியாபாரம் கைகூடும். ரியல் எஸ்டேட் அனுகூல்யத்தை தரும். ரோட் கான்ட்ராக்ட், வீடு கான்ட்ராக்டெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்புகள். முதலீடு எதிர்பார்த்தவங்களுக்கு வருமானங்கள் வந்து சேரும். சிம்மராசி என்பவர்களுக்கு நன்னா இருக்குது. இன்றைய தினத்தில் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும். நினைச்ச காரியம் வெற்றி. கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் சில நேரங்களில் சில விஷயங்களில் யதார்த்த புலம்பல்கள் இருக்கும். இது என்ன இப்படி ஆயிடுத்த, இப்படி ஷோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாராவது ஒருத்தர் ரொம்ப பெருமையாக பேசணும், இல்லை ரொம்ப புலம்பணும். உங்கள் பிரச்சனையை மறக்கணும்னா மற்றவா பிரச்சனையை கேட்டல், மற்றவாளுடைய நல்ல விஷயத்தை கேட்டல்னா அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய மனசை நீங்கள் அழகாக பேலன்ஸ்டு பண்ணி வச்சுப்பீங்க. வேறு வழியே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி மன சஞ்சலங்கள், மன கவலைகள், மன யோசனை இன்றைக்கி நிறையா இருக்கும். மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். வியாபார விஷயங்கள் நீங்கள் கணக்கு போட்ட மாதிரி சில காரியங்கள்லாம் நடக்கும். ஒருத்தரை இவங்க தான் இந்த வேலை பண்ணுறாங்களாட்டுக்கு, நம்மளை பற்றியெல்லாம் பேசுகிறதாட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கரெக்டாக கார்னர் பண்ணுவேல். கரெக்டாக அவங்கள தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்தக்கூடிய கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். ஒரு ஆஃபீஸ் எடுக்கிறது, ஒரு வீடு எடுக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் அற்புதமாக நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். புது கேன்டீன் தொடங்குறது, புது காரியங்கள்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டுருக்கோம், டக்குன்னு இடமாற்றம் பண்ணிட வேண்டாம். அதே போன்று சேமித்து வைத்த பணம் அப்படியே ஜாஸ்தியாகும். ஷேர் மார்க்கெட்டில் இருந்துருக்கிறவங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் உண்டு இன்றைய தினத்தில். கன்னிராசி நேயர்களே, துளாராசி அன்பர்களே, யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பேன். எப்படி என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி இந்த கோபமெல்லாம் அப்பப்போ படன்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாந்தமாக மாறிடுவேன். அவளை நேரில் பார்த்தா சாந்தமாக மாறிடுவேன். மற்றபடி அவள் இல்லாத போது அவளை பற்றி நிறைய யோசிக்கிறது. இந்த மாதிரி இன்றைக்கி எமோஷ்னலி நிறைய விஷயங்கள் சிந்திக்கக்கூடிய நாளாக இந்த தினம். 2-3 நாளாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். ஃபேமிலியில் மட்டும் பேசும்போது கவனம் என்பது தேவை. ஒரு காரியத்தில் முடிவு எடுக்க முடியலைன்னா விட்டுருங்கோ. ஒரு 2-3 நாள் கழிச்சதுக்கப்புறம் அதை எடுங்க. ஏன்னா இன்றைக்கி 4 நட்சத்திரம் உங்களுக்கு சரியில்லை. அதனால் அதை பற்றி திங்க் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ரிப்போர்ட்டராக இருந்துட்டுருக்கிறவங்க, செய்தி வாசிப்பாளராக இருந்துட்டுருக்கிறவங்க, ஆங்கராக இருந்துட்டுருக்கிறவங்க, துணை நடிகராக இருந்துட்டுருக்கிறவங்க, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கவங்க, புதிய வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி மணி காம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க. பணத்தை பெருக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் எடுத்து கற்றுப்பீங்க. நிறைய பேர் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாம் எடுத்துப்பேன். நிறைய ரீல்ஸ், அதே மாதிரி ஷார்ட்ஸ், நிறைய இதெல்லாம் எடுத்து பார்ப்பீங்க. அப்படின்னு சொல்லி தன்னுடைய விஷயத்தை கூட கம்பேர் பண்ணி இன்றைய தினத்தில் வச்சுப்பேன். யார்? துளாராசி நண்பர்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு அருமையான நாள். நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் உண்டு.
4-5 நாளாக அந்த டென்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். அப்பாடா, இறைவன் பார்த்துப்பார், எல்லாம் சக்ஸஸ் பண்ணிவிடுவார் அப்படிங்கிற ஒரு பெரும் நம்பிக்கை இருக்குது. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். நல்ல பயன்கள் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாமுயற்சி மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நபர்கள்லாம் சில உதவிகள் பண்ணுவா, அது என்றைக்குமே நீங்கள் மறக்க மாட்டேன். தெய்வானுகிரகங்கள் கூடி வரக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் தண்ணீர் சம்பந்தமாக, அதே மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வேலைகள் அதிகரிக்கக்கூடியதாக, பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் மனசில் தோணும். யாராவது கருத்து வேறுபாடுகள் சொன்னால் அதை பற்றி கோபங்கள்லாம் வரும். நான் சொல்கிறேன், திருப்பி அதையே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கோவப்படக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. கோபத்தை கட்டுப்படுத்துங்க, அதுதான் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இன்றைய தினத்தில் தனுர் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் சாதகமான பலன்கள் உண்டு. சிலது நடக்கும், சிலது தடங்களாகும். சிலது பேர் நிறைய கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள், நீங்கள் சொன்ன விஷயம் அவளுக்கு இது சரிப்படாது, இல்லை இப்படியாக்கும் அப்படியாக்குங்கிற, அதே மாதிரி வேலை பார்ட்னர்ஷிப்குள்ளே, அதே மாதிரி மற்றவர்கள் எந்த உங்களுக்கு சம்மந்தப்படக்கூடிய சப்ஜெக்டில் இருக்காலோ அவள் கூட சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதான செய்யும். ஆனால் அது ஆரோக்கியமான சில விஷயங்களாக இருக்கும். அதுலேருந்து ஒரு அர்த்தம் நமக்கு வெளிப்படும், அதுலேருந்து ஒரு விஷயம் நமக்கு வெளிப்படும். அதை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சுட்டேன்னா நற்பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தனுர்ராசி என்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி அவசரப்பட்டு பிரயாணங்கள் பண்ணுறதை தவிர்த்துக்கணும். பிறருக்குண்டான ஸ்கெட்யூலில் உங்களுடைய வேலைகளை வைத்து கொள்ளப்படாது. அதே சமயத்தில் இன்றைக்கி காரியங்களில் யார்கிட்டெல்லாம் ஃபோனில் பேசணும், யாருக்கெல்லாம் எந்தெந்த விஷயங்கள், பணம், இது போன்ற காரியங்கள்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுறதை ரொம்ப தெளிவாக பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசினியர்கள் விநாயகர் பெருமானுடைய வழிபாடு இன்றைக்கி ரொம்ப அற்புதமான வழிபாடாக இருக்கும். தடங்களை போக்கிடும். மகர ராசி அன்பர்களுக்கு சில காரியங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். இன்றைக்கி இரவு நேர பிரயாணத்தெல்லாம் தவிர்த்துக்கணும். முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி தடங்களாகவே வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டாலே நல்ல பலன்கள் கொடுக்கும். தண்ணி வழுக்கிற இடம் போகக்கூடாது, மற்றவா பற்றி பேசப்படாது, மற்றவங்களை பற்றி பேசினா பெருசாக எடுத்துக்கப்படாது. இன்றைய தினத்தில் தெய்வ காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான நாள். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் போன்ற விஷயங்கள் லோன் எடுத்து ஒவ்வொரு விஷயமாக கட்டும் பொழுது அதை பற்றிய கவலைகள் அப்பப்போ வரும். இவா எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அவா எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் தோணும். மற்றவா ப்ரோக் பண்ணி விடுவா, உங்களை அது பெருசாக ப்ரொவோக் பண்ணி விடுவா. ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க. மனசில் ரொம்ப லேசாக மனசை வச்சுக்கோங்க. அதுமாதிரி பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் பற்றி ரொம்ப கவலைகள் வேண்டாம். இன்றைக்கி தெரியாத எக்ஸசைஸ், தெரியாத கலைகள்லாம் பண்ண வேண்டாம். தெரிஞ்ச விஷயங்கள் எடுத்து செயல்படுத்துறது நல்லது. குரு தொட்டு காட்டாத வித்தை கூட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க. குரு கிட்ட பழகி அதுக்கப்புறம் ஒரு காரியத்தை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் மாற்றங்கள் தான் சிறப்பு. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும். சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, குழந்தைகள் கூட கொஞ்சம் நேரம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது, டிவி, சிஸ்டம், ஃபோனு, இன்டர்நெட், இது போன்ற விஷயங்களில் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்ப, வெப்சைட்டு டெவலப்பராக இருந்துருக்க, வெப் டெவலப்பராக இருந்துருக்கவங்க அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். விடாமுயற்சி மிகப்பெரிய பலன்கள் உண்டு. பிரசித்தி பெற்ற கோயிலில் இருந்துட்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அடுத்து வரக்கூடிய தரிசனங்கள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சிகளுக்கு அற்புதமான பலன். துணி வாங்கிறது, அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினம். கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு ப்ராஜெக்டில் எடுத்து பண்ணிட்டு இருப்பேன், அது நடுவில் விட்டு போயிருக்கு, திருப்பியும் அதை கலெக்ட் பண்ணி அதை எடுத்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் பற்றிய யோசனைகள் இருக்கும். பண வரவுகளை பற்றி சிந்தனைகள் இருக்கும். வரவுகள் வரும், அதற்குண்டான ஏற்பாடுகள் நடக்கும். மன திருப்திகளும் செயல்படும். நல்ல முயற்சிக்கு நல்ல பலன்கள் உண்டு. சில நபர்கள் உதவிகள் செய்வாங்க. அதே சமயத்தில் அரசியல் ரீதியாக இருந்துருக்கிறவங்களுக்கு பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். முக்கிய நபர்களுடைய சந்திப்பு இன்றைய தினத்தில் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெர்ஃப்யூம் வாங்குறது, பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு போயிட்டு வர்றது, அதே மாதிரி ஒரு பொருள் வாங்க, அந்த பொருள் இத்தனை நாள் தெரிந்து கிடச்சிருது, ஆஹா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவீங்க. இன்றைய தினத்தில் மீனராசி நண்பர்களுக்கு சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ரொம்ப ரெஸ்பெக்ட் மட்டும் நிறைய எதிர்பார்ப்பீங்க. இன்றைய தினத்தில் 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலன் பார்த்தாச்சு. அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி உண்டான விஷயம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, அதாவது வீட்டினுடைய கன்னி மூலை, அப்படி இல்லைன்னா வீட்டினுடைய மத்தி, அப்படி இல்லைன்னா வீட்டினுடைய சுவாமி ரூம் பக்கத்தில்
ஒரு நட்சத்திரம் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நட்சத்திரத்தில் 6 தீபத்தை வைத்துக்கோங்க. 6 தீபத்தை வைத்து பூமி மாதாவை, அதாவது பூதேவின்னு சொல்லுவா, இந்த அம்பாளை, பூனா இந்த பூமி மாதாவை மனசில் வேண்டிக்கோங்க. அம்பாளை வேண்டிட்டு வாஸ்து புருஷரை மனசில் வேண்டிக்கோங்க. செவ்வாய், நவக்கிரகத்தில் செவ்வாய், அதுக்கப்புறம் அதுக்கு அதிபதியான முருகப்பெருமான், இந்த 4 தெய்வங்களை 4 வழிபாட்டு முறைகளை மனசில் வச்சுண்டு அதுக்கப்புறம் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிள்ளையார் வெத்தலை பாக்கில் வச்சு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணதுக்கப்புறம் நட்சத்திரத்தில், இந்த நட்சத்திரம் வரைஞ்சி அந்த நட்சத்திரத்தில் முழுக்க தீபங்களை வைத்து அற்புதமாக வழிபாடு பண்ணதுக்கப்புறம் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கெல்லாம் பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்கள். எடுத்துகிட்டு வந்து அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுமாடு, ஒருவேளை பசுமாடு இல்லாதவா என்ன பண்ணணும், யாருக்காவது தானங்கள் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அந்த நைவேத்திய பொருட்களை தானங்கள் கொடுங்க. அவன் மனசார சந்தோஷப்பட்டு சாப்பிட்டு வாழ்த்துவா, இன்னும் கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் இந்த வாஸ்து வழிபாடு, பூமி மாதா வழிபாடு, அதே போன்று செவ்வாய், நவக்கிரகத்தில் செவ்வாய் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, 4 வழிபாடும் சேர்த்து வேண்டிக்கோங்க. சீக்கிரமாக வீடு இடம் அமையும். வீடு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவா கூட இன்றைக்கி இந்த வழிபாடு பண்ணலாம். ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான பலா பலன்கள் நம்ம பார்த்தாச்சு. நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. இது கூட சேர்ந்து இன்னும் நிறைய வாஸ்து விஷயங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.